நெக்ஸ்ட் பார்ட் எப்படின்னா, நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, எக்ஸ்பேண்ட்னா வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு குறுங்கானில் இருக்குது, கொசடுவோ வெளியே இருக்குது அப்படின்னா, இதை வந்துட்டு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு எக்ஸ் தம்பா 3ன்னு இங்கே இருக்குது. அண்ட் தென் வெளியே வந்துட்டு நம்மளுக்கு கொசடுவோ இருக்குது. ஓகேயா, ஸோ இப்போ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நம்ம ரெண்டாவது எடுக்கணும்னா, ஸோ கொசடுவோ மீன்ஸ் இந்த குறுங்கனில் இருக்கிற விஷயம் ரெண்டு தடவை வந்துட்டு ஊலாங்க இருக்கிறனால தான் அதை வந்துட்டு கொசடுவோன்னு லேபிள் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப x+3 அண்ட் x+3 ரெண்டு குறுங்கனில் அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் ஓகே, எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ ரெண்டு தடவை வந்துட்டு x+3 நம்ம எழுதுவோம்ல. அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுற மெத்தட் எப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் x வந்துட்டு இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் x கூட நம்ம டரா பண்ணணும். ஓகேயா, ஸோ டரா பண்ணோன்னா நம்மளுக்கு x கொசடுவோ கிடைக்கும். ஓகேயா, அப்புறம் அதே x வந்துட்டு செகண்ட் டிஜிட் கூட நம்ம டரா பண்ணணும், விச் இஸ் 3x கிடைக்குமா. ஸோ அடுத்து இந்த ரெண்டாவது நம்பர் ஃபர்ஸ்ட் குறுங்கனில் இருக்கிற செகண்ட் நம்பர் வந்துட்டு செகண்ட் x கூட நம்ம டரா பண்ணுவோம், விச் இஸ் +3x. ஓகேயா, ஸோ இதோட வேல்யூ தான் நம்மளுக்கு 6x இங்கே இருக்குது. ஓகேயா, ஓகே, கடைசியாக இந்த 3 டராப்டுங்க இந்த கடைசி டிஜிட் விச் இஸ் 3. ஸோ 3 × 3 9. ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுற வேலாம், எப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு. ஓகே, அடுத்து அது எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ அடுத்து வந்துட்டு ஒரு கொஸ்டின் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போங்களா. ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு சேம் தான் உள்ள மாதிரியே x+6 கொசடுவோ அப்படின்ட்டு. ஸோ குறுங்கானில் உள்ளதை நம்ம ரெண்டு தடவை எழுதுவோம்ல, x+6 x+6. ஸோ அடுத்து சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் x வந்துட்டு செகண்ட் x கூட டரா பண்ணணும். அதே செகண்ட் x கூட டரா பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு x கொசடுவோ கிடைக்கும். அடுத்து ஃபர்ஸ்ட் x செகண்ட் குறுங்கனில் இருக்கிற செகண்ட் டிஜிட் கூட நம்ம டரா பண்ணணும், விச் இஸ் நம்மளுக்கு +6x கிடைக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் குறுங்கானில் இருக்கிற செகண்ட் டிஜிட்டும் செகண்ட் குறுங்கானில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டிஜிட்டும் விச் இஸ் 6 × x, நம்மளுக்கு இன்னொரு 6x கிடைக்கும். அப்புறம் கடைசியாக 6 டராப் 6 நம்மளுக்கு 36 கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா x கொசடுவோ தம்பா 6x தம்பா 6xனா 12x கிடைக்கும். அண்ட் தென் தம்பாடுங்க டிகப்ளோ இன்னும். ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகேயா, ஓகே, கரெக்ட். ஸோ அடுத்து இதுவும் வந்துட்டு சிமிலரான கொஸ்டின் தான், x-5 கொசடுவோன்னு இருக்குது. ஸோ இதுவும் வந்துட்டு நம்ம ரெண்டு குறுங்கனாக எழுதுவோம், x-5 இன்னொரு குறுங்கனில் x-5. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப சேம் மெத்தட் தான். இந்த மாதிரி ரெண்டு குறுங்கான் இருந்துச்சுன்னா சேம் மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் குறுங்கானில் இருக்கிற எல்லாத்தையும் செகண்ட் குறுங்கானில் இருக்கிற டிஜிட்ஸ் கூட நம்ம டரா பண்ணுவோம். ஸோ இதில் வந்துட்டு x டராப்டுங்க x நம்மளுக்கு x கொசடுவோ கிடைக்கும். அப்புறம் x டராப்டுங்க -5 ஏன்னா வந்துட்டு நம்மளோட சிம்பிள் வந்துட்டு நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ -5னா -5x நீங்கள் கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் டிஜிட்டும் வந்துட்டு பண்ணோம்ல, -5 - xனா -5x கிடைக்கும். அப்புறம் -5 டராப்டுங்க -5 அப்படின்னா +25 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேயா, ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா x கொசடுவோ -5 - -5xனா -10x நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் கடைசியாக வந்துட்டு 25. ஸோ இதான் வந்துட்டு ஃபைனல் ஆன்சர். ஓகேவா, ஸோ அடுத்து தேர்ட் கொஸ்டினும் வந்துட்டு சேம் தான். ஓகே, x-7 ரெண்டு தடவை எழுதணும்ல, x-7 x-7. அப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப ஸ்டில் சேம் மெத்தட், ஃபர்ஸ்ட் x டராப்டுங்க செகண்ட் x. ஓகேயா, ஸோ x கொசடுவோ கிடைக்கும். அடுத்து ஃபர்ஸ்ட் x டராப்டுங்க செகண்ட் டிஜிட் இன் செகண்ட் bracket la, so which is -7
7x. அப்புறம் செகண்ட் டிஜிட் இன் ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் டராப்டுங்க ஃபர்ஸ்ட் டிஜிட் இன் செகண்ட் ப்ராக்கெட். ஸோ விச் இஸ் நம்மளுக்கு திரும்பி இன்னொரு -7x கிடைக்கும். ஓகே, கடைசியாக வந்துட்டு -7 டைம்ஸ் வித் -7 நம்மளுக்கு +49 கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா எக்ஸ் பாசிட்டிவ் -7 மைனஸ் -7xனா -14x கிடைக்கும். அண்ட் தென் தம்பாடுங்க 49. ஸோ தான் வந்துட்டு ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஓகே, அடுத்து அஞ்சாவது கேள்வி வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ சேம் மெத்தட் தான். குறுங்கானில் வந்துட்டு 2x தம்பா லீமு இருக்குது. ஸோ அதை தான் நம்ம திரும்பி எழுத போகிறோம். ஏன்னா வந்துட்டு சீன்ஸ் காசுடுவனால. ஓகேவா? ஸோ இப்படி வரும். ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா 2x டைம்ஸ் 2x. ஸோ 2x டைம் 2xனால் நம்மளுக்கு 4x காசுடுவோ வரும். அப்போ 2x டராப்டுங்க 2x டராப்டுங்க லீமுனா நம்மளுக்கு 10x கிடைக்கும். ஸோ அது லீமு டராப் 2xனா ஸ்டில் இன்னொரு 10x கிடைக்கும். கடைசியாக லீமு டராப் லீமுனா நம்மளுக்கு +25 கிடைக்கும். ஓகேயா? ஸோ இது நம்ம சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு 4x காசுடுவோ தம்பா டோப்ளோ எக்ஸ் தம்பா 25. ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி வந்துட்டு இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. விச் இஸ் லைக் 2 விஷயம் இருக்குது இதில். ஓகேயா? சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த குறுங்கானில் உள்ளதை சிலுசாய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த 3 கன்சிடர் பண்ணுவோம்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த குறுங்கானில் இருக்கிறது செட்டில் பண்ணணுன்னா, ஓகே நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த 3 முன்னுக்கு எழுதுகிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய குறுங்கான் நான் போடுறேன்ல, பிக் ப்ராக்கெட், அப்புறம் அதுக்குள்ளே வந்துட்டு இந்த ஸ்மால் ப்ராக்கெட் வரும். ஸோ இதில் என்ன எழுதுவோன்னா இதுக்குள்ளே இருக்கிறதுல 5 மைனஸ் 4x. ஸோ 5 மைனஸ் 4x ரிப்பீட்டடாக எழுதணும், 2 தடவை எழுதணும். ஏன்னா வந்துட்டு அது காசுடுவில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த குறுங்கான், இந்த பெரிய குறுங்கானில் இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ பெரிய குறுங்கானில் இருக்கிறத சால்வ் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் இந்த 5 வந்துட்டு டராப்டுங்க செகண்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிற செகண்ட் 5. ஓகேயா? விச் இஸ் நம்மளுக்கு 25 கிடைக்கும். அடுத்து இதே 5 டராப்டுங்க -4x. ஸோ நம்மளுக்கு -20 கிடைக்கும், 20x கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு -4x டைம்ஸ் 5னா திரும்பி -20x கிடைக்கும். அண்ட் தென் கடைசியாக -4x டராப்டுங்க -4xனா நம்மளுக்கு +16x ஸ்கொயர் கிடைக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த குறுங்கானில் இருக்கிறத மட்டும் நான் செட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் அது கம்ப்ளீட் பண்ணல. ஸோ மொதல் கம்ப்ளீட் பண்ணுவோம்ல. ஸோ இது கம்ப்ளீட் பண்ணோன்னா திரும்பி அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறப்ப காசு கூட இருக்கிறது நம்ம மினிக்கு எழுதிக்கலாம்ல. ஸோ 16x காசுடுவு -20x மைனஸ் -20xனால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? -40x. ஓகேயா? -40x அப்புறம் +25. ஓகேயா? ஸோ அடுத்து இன்னும் இது சால்வ் பண்ணி முடிக்கல. மின்னுக்கு வந்துட்டு இன்னொரு 3 இருக்குது. ஸோ இந்த 3 வந்துட்டு என்ன பண்ணணும்னா எல்லா டிஜிட் கூடயும் எல்லா வேல்யூ கூடயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா சீன்ஸ் வந்துட்டு அது மின்னுக்கு இருக்கிறனால. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 டைம்ஸ் 16னா நம்மளுக்கு 48x பாசிட்டிவாக கிடைக்கும். அப்புறம் 3 டைம்ஸ் வித் -40 அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு -120x கிடைக்கும். அண்ட் தென் கடைசியாக 3 டைம்ஸ் வித் 25னா நம்மளுக்கு 75 கிடைக்கும். ஓகேயா? ஸோ இதான் வந்துட்டு ஃபைனல் ஆன்சர். ஓகே, இது உங்கள் கொடுத்துருக்க ஆன்சரும் சேம் தான். ஆனால் வந்துட்டு இது குவாஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குல்ல,
காசு கூட இருக்கிறது ஆக முன்னுக்கு இருக்குது. ஸோ விச் இஸ் சிமிலர் தான். ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஓகே, அடுத்து இந்த சைடு வந்துட்டு 3x cos 3x plus 4 cos dual. ஸோ இதுவும் வந்துட்டு சால்வ் பண்ணுறப்ப சேமாக தான் சால்வ் பண்ணணும்ல. 3x plus 4 another kurungan with same values 3x plus 4 and then இதை வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ 3x times 3x 3x times 4 அப்புறம் ரெண்டாவது டிஜிட்லாம் 4 times 3x 4 times 4. ஸோ அதோட ஈக்குவேஷன் வந்துட்டு எப்படி வரும்னா 3x times 3xனா நம்மளுக்கு 9x cos duoன்னு வரும். 3x times 4னா நம்மளுக்கு plus 12xன்னு வரும். and then 4 times 3xனா நம்மளுக்கு திரும்பி ஒரு 12x கிடைக்கும். and then கடைசியாக 4 times 4னா நம்மளுக்கு பாசிட்டிவ் 16 கிடைக்கும். ஸோ இது நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு 9x cos duo நம்ம 24x தம்பா 16. ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, அடுத்து 4x minus 5 cos duoன்னு இருக்கு. ஸோ இதுவும் வந்துட்டு சிமிலர் தான். 4x minus 5 இன்னொரு இதுலேயும் 4x minus 5. ஸோ இதுலேயும் வந்துட்டு சேம் தான். 4x derived in 4x 4x derived in negative 5 negative 5 times with 4x negative 5 times with negative 5. ஸோ இதோட ஈக்குவேஷன் எப்படி வரும்னா 4x times 4x பண்ணுறப்ப 16x cos duo கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேயா, 16x cos duo. அப்புறம் 4x times negative 5 பண்ணுறப்ப நம்மளுக்கு negative 20x கிடைக்கும். ஸோ திரும்பி negative 5 times 4x பண்ணுறப்ப negative 20x கிடைக்கும். and then negative 5 times negative 5 பண்ணுறப்ப positive 25 கிடைக்கும். ஸோ இது சால்வ் பண்ணணும்னா 16x cos duo தோலா 40x தம்பா 25. ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, அடுத்து வந்துட்டு ஸ்டில் சேம் தான். 6 minus x 6 minus x. ஸோ இதுவும் வந்துட்டு 6 derived 6 derived negative x derived 6 negative x derived negative x. ஸோ இது சால்வ் பண்ணோன்னா 6 derived 6 வந்துட்டு நம்மளுக்கு 36 கிடைக்கும். 36 கிடைக்கும். 6 derived negative xனா வந்துட்டு நம்மளுக்கு negative 6x கிடைக்கும். negative x times 6னா நம்மளுக்கு திரும்பி negative 6x கிடைக்கும். negative x times negative xனா positive x cos duo கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு 36 negative 12x தம்பா x cos duoன்னு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் இப்படியும் எழுதலாம், இல்லைன்னா வந்துட்டு cos பெருசு வந்துட்டு மினிக்கு வைக்கலாம்ல, which is x cos duo minus negative dou plus x தம்பா 36. ஸோ இதான் வந்துட்டு ஃபைனல் ஆன்சர். ஓகேயா? ஓகே, அடுத்து 3 minus 5x. இதையும் வந்துட்டு cos duoல இருக்கிறதுனால நம்ம டெராப் பண்ணுவோம் 2 தடவை. ஸோ 5x. ஸோ அகெயின் திரும்பி அதே தான் 3 டெராப்டுங்க 3 பண்ணுவோம். 3 டெராப்டுங்க நெகட்டிவ் 5x பண்ணுவோம். நெகட்டிவ் 5x டெராப் 3 பண்ணுவோம். நெகட்டிவ் 5x டெராப் நெகட்டிவ் 5x பண்ணுவோம். ஸோ ஈக்குவேஷன் வந்துட்டு என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் 3 times 3 வந்துட்டு 9 வரும். அண்ட் தென் 3 times நெகட்டிவ் 5xனா நெகட்டிவ் 15x வரும். அடுத்து நெகட்டிவ் 5x டெராப் 3னா நெகட்டிவ் 15x திரும்பி. அண்ட் தென் நெகட்டிவ் 5 டெராப் நெகட்டிவ் 5னா 5xனா நம்மளுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் 25 x cos duoன்னு வரும். ஓகேயா, பாசிட்டிவ் 25 x cos duoன்னு வரும். ஸோ இது நம்ம சால்வ் பண்ணோம்னா 9
negative 15x minus negative 15xனா negative 30x வரும் and then plus 25x cos 2 ஓகேவா. ஸோ இது வந்துட்டு நீங்கள் எப்படியும் எழுதலாம், இல்லைனா வந்துட்டு cos மின்னுக்கு வச்சும் எழுதலாம்ல. ஸோ விச் இஸ் ரெண்டுமே வந்துட்டு சேம் மெத்தட் தான், சேம் வே ஆஃப் ஆன்சரிங்னால. ஸோ அடுத்து இது வந்துட்டு பார்த்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 மின்னுக்கு எழுதுகிறேன், அதுக்கப்புறம் ஒரு பெரிய குறுங்கன் போடணும், அதுக்குள்ளே ஒரு ஸ்மால் குறுங்கனில் 2x minus 5 எழுதுகிறேன், அதுக்கப்புறம் அது ரிப்பீட்டாக இன்னொரு தடவை எழுதணும்ல, ஏன்னா வந்துட்டு cos 2னால. ஸோ 2x minus 5 இன்னொரு தடவை எழுதுகிறேன் அண்ட் தென் துத்து குறுங்கன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது உள்ளே இருக்கிறது நம்ம சால்வ் பண்ணணும், விச் இஸ் 2x darab 2x, 2x darab negative 5, negative 5 darab 2x, negative 5 darab negative x, negative 5 சாரி. ஸோ இந்த 2 வந்துட்டு ஸ்டில் அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த குறுங்கனில் இருக்குது, நம்ம முதல் சால்வ் பண்ணணும்ல. ஸோ 2x டைம் 2xனால் நம்மளுக்கு 4x cos 2 வரும். 2x டைம் negative 5னா நம்மளுக்கு negative 10x கிடைக்கும். அண்ட் தென் negative 5 டைம்ஸ் வித் 2xனா நம்மளுக்கு negative 10x கிடைக்கும். அண்ட் தென் negative 5 டராப்டுங்க negative 5 அப்படின்னா நம்மளுக்கு positive 25 கிடைக்கும். ஓகேவா. ஸோ இது இன்னும் சால்வ் பண்ணி முடிக்கல. ஸோ 4x cos 2 negative 10x minus 10x அப்படின்னா நம்மளுக்கு negative 20x கிடைக்கும். அண்ட் தென் positive 25 துத்துக்குறுங்க. அப்புறம் இந்த 2 வந்துட்டு நம்ம எல்லா வேல்யூ கூடயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும், ஏன்னா சீன்ஸ் வந்துட்டு அது வெளியே இருக்கிறனால. ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு 8x cos 2 2 times negative 20 negative 40x 2 times 25 நம்மளுக்கு 50 கிடைக்கும். ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகேயா. ஓகே, அடுத்து இதுவும் வந்துட்டு எழுப்பிக்கிறாங்க, சேம் மெத்தட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு negative 5 நான் முன்னுக்கு எழுதுகிறேன், பெரிய குறுங்கன் திறக்கணும். அண்ட் தென் உள்ளுக்கு ஸ்மால் குறுங்கனில் வந்துட்டு 2 minus 3x எழுதுகிறேன், 2 டைம்ஸ் ஏன்னா வந்துட்டு cos 2னால. ஸோ 2 minus 3x துத்துக்குறுங்கன். ஸோ அதே தான்ல 2 times with 2, 2 times with negative 3x, negative 3x times 2, negative 3x times negative 3x. ஸோ ஸ்டில் வந்துட்டு negative 5 அப்படியே தான் இருக்கும். குறுங்கனில் வந்துட்டு 2 times 2 வந்துட்டு 4 கிடைக்கும். 2 times negative 3x நம்மளுக்கு negative 6x கிடைக்கும். negative 3x times 2னா நம்மளுக்கு திரும்பி negative 6x கிடைக்கும். கடைசியாக வந்துட்டு negative 3x டராப்டுங்க negative 3xனா நம்மளுக்கு positive 9x cos 2 கிடைக்கும். ஓகேவா. ஸோ இது இன்னும் சால்வ் பண்ணல. ஸோ டலம் குறுங்கன் 4 negative 6 minus negative 6xனா நம்மளுக்கு negative 12x கிடைக்கும். அண்ட் தென் ப்ளஸ் 9x cos 2. ஸோ இன்னும் முடியல, நம்ம இந்த negative 5 வந்துட்டு எல்லா வேல்யூ கூடயும் நம்ம டராப் பண்ணணும். ஸோ எல்லா வேல்யூ கூட நம்ம டராப் பண்ணோம்னா negative 5 times 4 வந்துட்டு நம்மளுக்கு negative 20 கிடைக்கும். negative 5 டராப்டுங்க negative டூப்ளஸ் x அப்படின்னா நம்மளுக்கு positive 60x கிடைக்கும். அப்புறம் கடைசியாக negative 5 times with 9x cos 2னா நம்மளுக்கு negative 45x cos 2 கிடைக்கும். ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகேயா. ஸோ இது வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதான் வந்துட்டு எக்ஸ்பிளைன், எப்படி வந்துட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு. ஓகேயா.